ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் அவனில் இல்லை ஸ்டவ்வில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இதில் மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சிக்கனை வந்துட்டு ஒரு 1 hour மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது அப்சர்வ் பண்ணி ஜூஸியாக இருக்கும். ஓவர் நைட் பண்ணணும், இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பேனில் ஆயில் ஜஸ்ட்டு தடவிட்டு இந்த 2 பீஸையும் அதில் வைப்போம். இது எல்லாமே வந்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம் தான். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய். இதுதான் நம்ம ஹோல் இந்த சிக்கனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஒரு 5 minutes ஆனதும் அதை திருப்பி போடும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் நான். இது டோட்டல் டைம் குக்கிங் டைம் 20 minutes ஆச்சு. ஃப்ளிப் பண்ணிவிட்டு திரும்பவும் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம். ஸோ அப்போ தான் அந்த ஸ்டீம்குள்ளே நல்லா ஃபுல்லாக வேகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5 minutes கழித்து திரும்பவும் அதை திருப்பி போட்டோம். ஈவன் அந்த கீழே இருக்க அந்த க்ரஸ்ட்டு அது கூட ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு டைரக்ட் ஃப்ளேமில் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பேனை ரிமூவ் பண்ணிட்டேன். பட் எனக்கு கையில் சுளுக்கு பிடிச்சிருந்ததால் ரொம்ப நேரம் என்னால் இந்த மாதிரி ஃப்ளேமில் அப்படியே காமிக்க முடியல. பட் நம்ம ஹோல் ப்ராசஸ் இப்படி பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு கை வலித்ததால் நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் இந்த க்ரில் இருந்தது, அந்த க்ரில் ஸ்டாண்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட க்ரில் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா நீங்கள் பேனுக்கு பதிலாக அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் ப்ராசஸ்க்கு அப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி க்ரில் ஸ்டாண்டு வச்சு அதில் கூட பண்ணலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். என்னென்னா இது கொஞ்சம் அது சிக்கன் குக் ஆகும்போது சுருங்கும் இல்லைங்களா, நல்லா குக் ஆகும்போது அந்த ஆயில் அப்படியே அந்த பர்னரில் படுது. ஸோ அதுதான் ஒன்று. மற்றபடி இது நல்லா தான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்படியே ஃப்ளேம்லேயே பிடிச்சி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் போய் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும்ல, நம்ம வீட்டில் செய்யும்போது அதை விட நல்ல இன்னும் டேஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிப்பீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா. எங்கள் வீட்டில் நாங்கள் தந்தூரி இப்போ வெளியில் ஆர்டர் பண்ணுறதே இல்லை, நாங்களே தான் பண்ணிக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். டாட்டா, பை பை, டேக் கேர்.